சக்கரவள்ளிக்கிழங்கு வறுவலத்தை செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து 1/4 கிலோ சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை வந்து கழுவி எடுத்துக்கிறேங்க. கிழங்கு வந்துங்க ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கணுங்க. இந்த சைஸுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. வறுவல் பண்ணுறதுக்குங்க அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. ஒரு 2 பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் பேட்டி விட்டுலாங்க. அடுத்தது வெட்டி வச்சு கிழங்கு போட்டுக்கலாங்க. கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே வந்துங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பேட்டிட்டு கிழங்குலாம் நல்லா வந்து வதங்கிடுங்க கொஞ்சம். இதுக்கப்புறம் வந்துங்க கிழங்கு வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் தான் வச்சு திறந்து பார்க்கலாம். இந்த கிழங்கு வந்து சீக்கிரமாக வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்துங்க காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நான் பேட்டி விட்டுலாம். மெதுவாக பேட்டுங்க, இல்லாட்டி வந்து இந்த கிழங்கு உடஞ்சிடும். 1 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாங்க. 1 நிமிஷம் ஆச்சுங்க, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மிளகாத்தூள்லாம் போட்டு தண்ணி தெளிச்சோம் இல்லைங்களா, அந்த எல்லா கிழங்குலையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்துங்க நம்ம கட் பண்ணி வச்ச மல்லித்தலை போட்டுலாங்க. போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டான சக்கரவள்ளிக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தயிர் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாட்டுக்குலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சினா ஸ்ரீதேவி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேங்க.